தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தென்னிந்தியர்களை ஹிந்தி கற்க வைத்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபை அமைக்கப்பட்டு ஒரு நூற்றாண்டை கடந்துவிட்டது என்றும், வட இந்தியாவில் தமிழ் பிரசார சபைகள் எங்கே என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். வட இந்தியாவில் எத்தனை தமிழ் பிரச்சார சபைகள் நிறுவப்பட்டுள்ளன என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. சிந்துஜா, தென்னிந்தியாவில் தமிழ் இந்தி கற்கக்கூடிய பிரச்சார சபைகள் அமைக்கப்பட்டு ஒரு நூற்றாண்டு ஆன நிலையில வட இந்தியாவில் இது போன்ற எத்தனை தமிழ் பிரச்சார சபைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். மும்மொழி கொள்கை மற்றும் இந்தி எதிர்ப்புக்கு தினசரி குரல் கொடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தினம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை மேற்கொண்டிருக்கிறார். அந்த பதிவுல தென்னிந்தியர்கள் இந்தி மொழியை கற்க வைப்பதற்கான தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபை அமைக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு கடந்து விட்டது என்றும், இத்தனை ஆண்டுகள்ல வட இந்தியாவில் எத்தனை உத்தர பாரத தமிழ் பிரச்சார சபைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கேள்வியை மத்திய அரசை நோக்கி முன்வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். உண்மை நிலை என்னவென்றால், வட இந்தியர்கள் தமிழையோ அல்லது வேறு எந்த தென்னிந்திய மொழியையோ பாதுகாக்கவோ கற்றுக்கொள்ளவோ வேண்டும் என்று ஒருபோதும் கோரவில்லை என்றும், குறிப்பாக தென்னிந்தியா, அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு மீது இந்தி திணிப்பை மேற்கொள்வதே மத்திய அரசுடைய நோக்கமாக இருக்கிறது என்றும், அந்த இந்தி திணிப்பை நிறுத்துங்கள் என்பதுதான் தமிழக மக்களினுடைய ஒரு தொடர் வலியுறுத்தலாக இருக்கிறது என்பதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் 3 அல்ல 30 மொழிகளை கூட அவர்கள் கற்க விரும்பினால் அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். ஆனால் தமிழ்நாட்டை அப்படியே விற்றுவிடுங்கள். தமிழ்நாடு 2 மொழி கொள்கையிலேயே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். சிந்துஜா, நன்றி சிவா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.